வணக்கம். சமீபத்தில் வாஷிங்டன் டிசி அமெரிக்காவில் நடந்த ஒரு ஃப்ளைட் கிராஷை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட 67 பேர், அதாவது 64 பேர் ஃப்ளைட்டில் போர்டாக இருந்திருக்காங்க. அந்த ஹெலிகாப்டர் இதில் வந்து ஒரு 3 பேர், மொத்தம் 67 பேர் வந்து இந்த விபத்தில் வந்து இறந்துட்டாங்க. இதில் என்ன ஒரு பெரிய ஒரு கஷ்டமானது அப்படின்னா, இது வந்து இந்த ஹெலிகாப்டர் வந்து 200 ஃபீட் உயரத்தில் பறக்கிறதுக்கு தான் நார்மலாக அனுமதி. அதுதான் எஸ்ஓபி. அது வந்து ஒரு ஆர்மியோட ட்ரைனிங் ஹெலிகாப்டர். உள்ள ஒரு ட்ரெயினர் ப்ளஸ் 2 ட்ரைனிஸ் இருந்திருக்காங்க. வழக்கமாக வந்து அது 200 ஃபீட் ஹைட்டில் தான் அது பறக்கும். அன்னைக்குன்னு பார்த்து ஏன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 350 ஃபீட் உயரத்தில் பறந்துருக்கு. ஸோ அந்த ஃப்ளைட்டும் வந்து லேண்ட் ஆகிறதுக்கு அப்ரோச் ஆகிட்டுருக்கு. இந்த ஹெலிகாப்டரும் அதே வழியில் போயிட்டுருக்கு. ஸோ இதை கண்ட்ரோல் டவரில் வந்து வாட்ச் பண்ணிவிட்டு ஹெலிகாப்டரை காண்டாக்ட் பண்ணி கேட்குறாங்க, நீ வந்து ஃப்ளைட்டு வந்துக்கிட்டு இருக்கு, பார்க்குறீங்களா அப்படின்ட்டு. ஆமாம், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி இந்த உரையாடல் மட்டும் வந்து சமூக வலைத்தளங்களில் போயிட்டுருக்கு. ஃப்ளைட்டை பார்த்தவங்க ஏன் வந்து அதை வந்து டைரெக்ஷனை மாற்றலை, இல்லை கீழே ஹெலிகாப்டரில் வந்து கீழே இறங்கியிருக்கலாம், தன்னோட அந்த 350 ஃபீட் ஹைட்லேருந்து கொஞ்சம் லோவராக இறங்கியிருக்கலாம், இல்லை லெஃப்டோ ரைட்டோ டர்ன் பண்ணி அவங்களோட பாதையை மாற்றிருக்கலாம். ஆனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியலை. ஃப்ளைட்டும் இந்த ஹெலிகாப்டரும் மோதி கிட்டத்தட்ட ஒரு விபத்து 67 பேரோட உயிர் வந்து போயிடுச்சு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஹெலிகாப்டர் வந்து 2ஆக உடஞ்சி அந்த பொட்டாமிக் ரிவரில் வந்து விழுந்துருச்சு. ஃப்ளைட்டு வந்து வெடித்து சிதறி இதில் வந்து அதே ஆற்றில் வந்து விழுந்துருச்சு. பொட்டாமிக் ரிவர் வந்து ஃபாஸ்ட் மூவிங் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது தண்ணியோட ஓட்டம் கண்டினியூவாக அந்த ஆற்றுல இருக்குமா. ஸோ அதனால் வந்து இந்த மீட்பு பணிகள் வந்து ரொம்ப ஸ்லோவாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது வரைக்கும் வந்து 41 பேரை தான் வந்து மீட்டிருக்காங்க, அந்த டெட் பாடிஸை. இதுக்கு பேலன்ஸை வந்து மீட்கிறதுக்கான போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ரன்னிங் வாட்டர் அப்படிங்கிறதுனால அந்த பாடி வந்து ஒரே இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சம் தூரம் தள்ளி போயிட்டு விழுந்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும், அந்த ஃப்ளோட்டிங் கிரெயின்ஸ்லாம் கொண்டு வந்து அந்த ஹெலிகாப்டரெல்லாம் வந்து தூக்கியிருக்காங்க. ஒரு பிளாக் பாக்ஸ் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. அதை வந்து தண்ணி அதிகமாக வந்து அந்த ஏன்னா வந்து க்ரஷ் ஆகி விழுந்ததுனால அது தண்ணி வந்து உள்ளே போயிடுச்சு. அதனால் வந்து சில இதை வந்து அதை வந்து அந்த பிளாக் பாக்ஸில் என்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்களால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியலை, டவுன்லோட் பண்ண முடியலை. இப்போ ஃப்ளைட்டோட பிளாக் பாக்ஸை தேடிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, என்ன இதுன்னா, இந்த வாஷிங்டன் டிசி வந்து ஒரு பக்கம் அமெரிக்க அதிபர் ட்ரம்போட வீடு, இன்னொரு பக்கம் வந்து ஒயிட் ஹவுஸு. இதுக்கு இடையில தான் வந்து அந்த ரன்வே இருக்குது.